அது எப்படி சார், ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருக்கிறவங்க வந்து பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டா உடனே வந்து அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுது? ஒரு மெஷினரி இப்படி ஆகுதோ என்று மக்கள் கருதி விடுவார்களே, ஆனால் அதுதான் நீதித்துறையை வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஆகும். அப்ப அதை பண்றது பிஜேபி தான். ஸ்கேம் வழக்கா வந்து தேடி ஒருத்தவங்க மேல வைக்கிறதே பிஜேபி தான்றீங்களா? நீங்க அங்க இருக்கும்போது உங்க மேல வைப்பாங்க, இங்க வந்துட்டீங்கன்னா உத்தமராக்கிடுவாங்க. கபில் சிபில் சொன்னார் இங்க நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் சொன்னார், என்ன பிஜேபியில ஜாயின் பண்றியான்னு கேட்டாங்க. பண்ணா உன்னை நான் வந்து டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறீங்க. மோடி ஆட்சி காலத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் உட்கார்ந்து நீதித்துறைக்கு சுதந்திரமே இல்லை என்று வந்து பேட்டி கொடுத்தாங்க. இது நடந்ததே கிடையாது, இந்திய சுதந்திர வரலாறு நடந்தது கிடையாது. நீ பிஜேபி வந்தா இவங்களை விட்டுருவாங்களா? அஜித் பவார் அவர் மேல 1000 கோடி வழக்கு இருக்கு. பிஜேபியில் வந்தோடனே அவர் டெபுட்டி சிஎம். நீதித்துறை என்பது நேர்மையாகவும் சரியாகவும் இருக்குது, அதை எதிர்க்கட்சிகள் எதுவுமே குறை சொல்லல. ஆனால் அதை ஒரு டூலா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப ப்ரூஃபோட தானே ஒருத்தவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் ஈடிக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு. இல்ல, ஈடியோட ப்ரொவிஷன்ஸ், பிஎம்எல்ஏ ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி கைது பண்ணிட்டு ப்ரூஃப்னு இவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை காட்டலாம். சரி, அப்ப யார் வேணா தப்பு பண்ணி ஃப்ராட்தனம் பண்ணி எத்தனை கேஸ் வேணா வாங்கி உள்ள போயிட்டு பாஜகவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாலோ இல்ல பாஜக கூட போய் சேர்ந்துக்கிட்டாலோ தப்பிச்சுக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆஃப் கோர்ஸ், ஆப்வியஸ்லி. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்போக்ஸ் பர்சன் ஃப்ரம் காங்கிரஸ் அட்வொகேட் அலீம் தான். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக. உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேமில் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து உள்ள தள்ளினதை அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். பட் ஆனால் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அந்த கேசஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அது எப்படி சார், ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க வந்து பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டா உடனே வந்து அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து அவங்க கருத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணது வந்து நீதிமன்றம் தானே. இப்படி பகிரங்கமாக எதிர்கட்சியெல்லாம் அவங்களோட கருத்துக்களை சொல்றது வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து அவமானம் பண்ற மாதிரி இல்லையா? எதிர்கட்சிகளுடைய கடமை, ஆளுங்கட்சிக்கு ஒரு கடமை இருப்பதை போல எதிர்கட்சிக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்ன அப்படின்னா, இந்த தேசத்தை ஜனநாயக பாதையின் மீது இந்த சக்கரத்தை கரெக்டாக ஓட வைக்கணும். எப்போதெல்லாம் அது தொடர்பான சந்தேகங்கள் எழுகிறதோ, சந்தேகங்கள் எழும் பொழுது அதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரணும். இந்த சந்தேகத்தை கொண்டு வர்றீங்களே, இது இதை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகாதான், அந்த சந்தேகத்தை கொண்டு வரீங்களே அதை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகாதான்னா, முதல்ல சந்தேகத்தை வந்து இடம்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நியாயமாக ஒரு மெஷினரி இப்படி ஆகுதோ என்று மக்கள் கருதி விடுவார்களே, ஆனால் அதுதான் நீதித்துறையை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகும். அப்போ அதை பண்ணுறது பிஜேபி தான். எப்படி? உதாரணத்துக்கு யார் யாருக்கெல்லாம் க்ளீன் சீட்டு கிடைக்குது, யாருடைய வழக்கெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. எப்படி? நாராயண் ராணேன்னு ஒருத்தர் இருந்தார், பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணார், அவருடைய வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. அவிஞா ஹவுசிங் ஸ்கேம் அவரது, அதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அஸ்ஸாமில் சிஎம்மாக இருக்கக்கூடியவர் முன்னால் காங்கிரஸ்காரர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் பேர். லூயிஸ் பர்கர் வாட்டர் ஸ்கேம் அவரது, தண்ணி ஸ்கேம். லூயிஸ் பர்கர்னு அமெரிக்கன் கம்பெனி. அதில் கூத்த கேட்டிங்கன்னா அந்த அமெரிக்கன் கம்பெனிக்கு இல்லீகலாக பிரைப் பண்ணி இங்கே வந்து இதை எடுத்தாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் வழக்கம் நடக்குது. அது ரெசிபியன்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. இங்கே யார் அந்த பணம் வாங்கினா அப்படின்னு அமெரிக்காவில் கொஷின் வருது. அது வாங்கினது ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் சொன்னது யாருன்னா பிஜேபி. ஃபர்ஸ்ட் அவர் இப்போ காங்கிரஸ் இருக்கார். அதனால ஹிமந்தா பிஸ்வா சர்மா அரெஸ்ட் பண்ணணும், இந்த வழக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிஜேபி. அந்த ஆள் ஓடி போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணி சிஎம் ஆகிட்டான் அஸ்ஸாமில். ஆன உடனே இந்த வழக்கு கவுஹாட்டி கோர்ட்டில் அஸ்ஸாமினுடைய உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக போடப்பட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அதில் வம்படியாக சேர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போன பிறகு இந்த வாட்டர் ஸ்கேமில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா சேர்க்கப்பட்டார். இன்னி வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவர் பிஜேபிக்காரர். பாஜக வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரி அவர் வந்து அதுக்கு முன்னால் டிஎம்சியில் இருந்தார், மம்தா பானர்ஜி கட்சியில் இருந்தார், தமிழ் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தார். அதில் அவர் இருக்கும்போது சாரதா ஸ்கேம் அப்படின்னு ஒரு ஸ்கேம் அவர் மேலே வச்சதே பிஜேபி தான். அவர் ஸ்கேம் வழக்கா வந்து தேடி ஒருத்தவங்க மேலே வைக்கிறதே பிஜேபி தான்றீங்களா? நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்கள் மேலே வைப்பாங்க, இங்கே வந்துட்டீங்கன்னா உத்தமராக்கிடுவாங்க. அதுங்க சாரதா ஸ்கேம், அது ஒரு வகையான ஸ்கேம். அந்த ஸ்கேம் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கேமுக்கும் இவர் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணார். இப்போ மாநில தலைவரே அவர் தான் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியில். அவருக்கும் அந்த ஸ்கேமை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை.
அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய செயல்பாடும், நீ வரியா வரலன்னா அவனை அழுத்துவோம். செந்தில் பாலாஜி இருந்தார். அவருடைய வழக்கு வரும்போது என்ன கேட்டாங்க நீதிமன்றத்தில்? கபில் சிபில் சொன்னார், இங்கே நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் சொன்னார், என்னை பிஜேபியில் ஜாயின் பண்ணுறியான்னு கேட்டாங்க. பண்ணா உன்னை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறீங்க, நீதித்துறையின் மீதே அவப்பேர் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்கிறீர்கள். சமீப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்களிடத்தில் போய் சில வழக்கறிஞர்கள் முறையிட்டார்கள். என்னென்ன குறிப்பிட்ட சில வழக்குகள் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் அல்லது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அல்லது இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் கேசஸ் எல்லாமே பீலாயம் திரிவேதி என்கின்ற மரியாதைக்குரிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவரிடத்தில் மட்டுமே போதே. பர்டிகுலர் ஜட்ஜுக்கிட்டே. ஆமாம், அது வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் நான் வந்து அப்படி எதுவும் நான் பார்த்தலாம் போடுறது, இதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வந்து அதை நிராகரிச்சிட்டார். ஆனால் மரியாதைக்குரிய அந்த நீதிபதி பீலாயம் திரிவேதி அவர்கள் யார் என்று சொன்னால் 15 ஆண்டுகள் செக்ரட்டரியாக மோடி சிஎம்மாக இருக்கும்போது அவரிடத்திலே பணியாற்றியவர் அவர்கிட்டே. ஆமாம், இந்த சந்திரபாபு நாயுடு அவருடைய கேஸும் அவங்ககிட்ட இருந்துச்சு. டிகே சிவகுமாருடைய கேஸு, நம்முடைய டெபுட்டி சிஎம் ஆஃப் கர்நாடகா, அவருடைய கேஸு அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி உமர் காலிதுடைய வழக்கு, யூஏபிஏ வழக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கு, ஒரு சம்மந்தப்பட்ட வழக்கு ஒன்று கூட அவங்ககிட்ட இருந்துச்சு. செந்தில் பாலாஜி வழக்கு கூட அவங்ககிட்ட வந்துட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பீலாயம் திரிவேதிட்ட. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தொடர்ந்து வருவதனால அவங்ககிட்டயே தொடர்ந்து எப்படி போகுது, இப்படி எல்லாம் சந்தேகம் நானா எழுப்புறேனா, இப்போ நானே ஒரு வழக்கறிஞராக இப்படி சந்தேகம் எழுப்பலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். மோடி ஆட்சி காலத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் உட்கார்ந்து நீதித்துறைக்கு சுதந்திரமே இல்லை என்று வந்து பேட்டி கொடுத்தாங்க. இது நடந்ததே கிடையாது, இந்திய சுதந்திர வரலாறு நடந்தது கிடையாது. மோடி ஆட்சியில தான் அந்த 3 நீதிபதிகள் பேசுறாங்க. அப்போ இல்ல சுதந்திரம் இல்லைன்னா எப்படி, அதாவது வந்து ஃபோர்ஸ், அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. நீதித்துறையில் இருக்கிறவங்க அதை சொல்லி கொடுக்கறது தான் உங்களுக்கு. ஏதாவது நீங்க வாங்கின அடி 100 இருந்தா கூட அதை 100 கக்க முடியாது. அதுதான் நீதித்துறை. ஏன்னா மரியாதை, நீங்க இன்னைக்கு எடுத்து விட்டு போயிட்டீங்கன்னா அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வழக்கறிஞர் எனக்கும் தான் இருக்கு. என் மனசுல தோட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை விடுங்க. சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த மொத்தம் ஏற்றுட்டு போகலாம், சத்தியத்தை பேசிட்டா, அதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு பயந்து நம்ம பேசாமல் இல்லை. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் மிச்ச மீதி இருக்குதுங்கிற நம்பிக்கையை கொடுப்பதே நீதிமன்றங்கள் தான். 1000 தான் நீங்கள் சுற்றி முற்றி வந்தாலும் எலக்டோரல் பாண்ட் அது ஒரு ஸ்கேம்னு அறிவித்தது மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தான். அவங்க அறிவித்த பிறகு தான் மிரண்டு போச்சு. பிஜேபிக்கு பெரிய செட்பேக் அது. இந்த லோக்சபா எலெக்ஷனில் பெரிய செட்பேக் வந்து எஸ்பிஐ பேங்கெல்லாம் நாங்கள் முற்றுகையிட்டு கடுமையாக போராடணும். வெளியிடுங்கப்பா, மாட்டினீங்கல்ல ஸ்கேம், இது வந்து உருட்டி மிரட்டி மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம் இது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக்கியது உச்சநீதிமன்றம் தான். பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி கூட அந்த அசாமில் சிட்டிசன்ஷிப் சம்மந்தமான ஒரு நிறைய நல்ல தீர்ப்பு வந்து சந்திரசூட் அவர்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில். அப்போது பல்வேறு நேரங்களில் நீதிமன்றம் தான் இது போன்ற நன்மையான இந்த ஒரு ஆளுங்கட்சி வந்து கோரப்பிடியால் வந்து ஒரு டிராகோனியனாக நடந்துக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் அதற்கான ரிலீஃபை தர்றது உச்சநீதிமன்றம் தான், நீதிமன்றம் தான். உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சிசோடியா வழக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கெஜ்ரிவால் வழக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொலிட்டிக்கலாக மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்ஸை, ஜார்க்கண்ட் சிஎம் அரெஸ்ட் பண்ணதாக இருக்கும், ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், கெஜ்ரிவால், சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், கவிதா, செந்தில் பாலாஜி, இவங்க எல்லாரும் இடி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போ. நீ பிஜேபி வந்தால் எங்களை விட்டுருவாங்களா? அஜித் பவார் அவர் மேலே 1000 கோடி வழக்கு இருக்குது. பிஜேபியில் வந்தோடனே அவர் டெபுட்டி சிஎம், அவரை உடனே ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கு முடிஞ்சிச்சு கொஞ்ச நாள். அப்படி இது நீதிமன்றம் தானே கொடுத்துச்சு அப்படின்னு ஏற்க முடியலையே. அதே நீதிமன்றம் தான் உங்களுடைய செயல்பாடுகளையும் சொல்லுது. த பேஸ் தட் இஸ் ஷோன் அட் தி டைம் ஆஃப் அரெஸ்ட் இடியை பற்றி சொல்லுது. மரியாதைக்குரிய நீதிபதி தேஷ்பாண்டே அவர்கள் வந்து ஒரு ட்ரையல் கோர்ட் நீதிபதி, அவங்க சொல்கிறாங்க, சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் கைது பண்ணும்போது ஒரு வேகத்தை காட்டுறீங்க பாருங்கள், அவ்வளோ வேகம், இடி ரைடு கைது அப்படிங்கிறீங்க. பட் when it is compared to trial it is of snail space அப்படிங்கிறார். ட்ரையல் நீங்கள் நடத்துறீங்களான்னு பார்த்தா நத்த வேகத்தில் நகருது, இல்லை தப்புங்க அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமும் கொடுக்குறார். நாங்கள் இன்றைக்கி வர்றோம், ரிப்ளை கேட்குறோம், 3 வாரம் டைம் வேணும்னு கேட்குறீங்க. 3 வாரம் அவன் ஜெயிலில் இருப்பான். விளையாட்டா? நீ 3 வாரம் டைம்னா என்னது? அடுத்த ஒரு 21 நாள் அவன் ஜெயிலில் இருக்கணும். அப்போ நீங்கள் நீதித்துறையிலே வச்சு விளையாடுறீங்க. இதையெல்லாம் நீதித்துறையே இவர்கள் மீது எழுப்பிய கேள்விகள். நீதித்துறை தான் சொல்லுது, ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் நீங்கள் வந்து பண்ணாமல் அரசியல் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாத நீதிமன்றம், அந்த எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்கள போட்டு உலுக்கி எடுக்கணுங்கிறதுக்காக இது பண்ணுறீங்க. இதையும் நீதித்துறையை பயன்படுத்தித்தான் நீங்கள் செய்கிறீர்கள். பிஎம்எல்ஏவுடைய ப்ரொவிஷன் ஸ்டிஞ்சென்ட்டாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நீதிபதியுடைய வார்த்தை செந்தில் பாலாஜி வழக்கில் பிஎம்எல்ஏவுடைய ப்ரொவிஷன்ஸு ஸ்டிஞ்சென்ட்டாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இட் cannot be used as a tool. இது நீதிமன்றத்துடைய வார்த்தை. சூப்பர்.
அப்படின்னா அப்போ நீங்கள் அதை டூலாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீதித்துறையின் மேலே தான் மக்களுக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்படும். அப்போ நீதித்துறை என்பது நேர்மையாகவும் சரியாகவும் இருக்குது, அதை எதிர்க்கட்சிகள் எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் அதை ஒரு டூலாக நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீதித்துறை மீது சந்தேகத்தை கிளப்புறோமா? கிடையாது. அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டிங் அத்தாரிட்டி யார்? நீங்கள் தானே. இவன் தான் கொண்டானா தெரியலிங்க அப்படின்னு நீ சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் தானே ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். நீங்கள் ஆதாரங்களை முறையாக பண்ணலனாலே வேலை முடிஞ்சு. நீதிக்கு என்ன தேவை? நீதித்துறைக்கு என்ன தேவை? ஆதாரங்கள் தேவை, எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் இல்லை, வெளியே வந்துட்டேன். அப்போது நீதித்துறையின் மீதும் நீதிபதிகளின் மீதும் களங்கம் விளைவித்தால் மட்டும்தான் அது நடக்குமா? தேவையில்லை. உங்கள் கடமையை நீங்கள் செய்யாமல் நிறைவேற்றினாலே குற்றத்தில் இருக்கிற வெளியே வந்து. அப்போ ப்ரூஃபோட தானே ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஈடிக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு. இல்லை, ஈடியோடைய ப்ரொவிஷன்ஸ், பிஎம்எல்ஏடைய ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி கைது பண்ணிவிட்டு ப்ரூஃப்னு இவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை காட்டலாம். அதான் ஒரு ஹைலைட். அதே மாதிரி அதாவது ஒருத்தர் பிஎம்எல்ஏ தவிர மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, இப்போ உங்களை கைது பண்ணேன்னா நான் ப்ராசிக்யூட்டிங், நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நான் தான் ப்ரூவ் பண்ணணும் இவர் ஏன் நான் கைது பண்ணேன் அப்படின்னு. பிஎம்எல்ஏல அப்படி இல்லை, நான் குற்றமற்றவர்னு கைது பண்ணப்பட்ட நீங்கள் தான் நிரூபிக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ். அப்போது அதனால தான் இட் கேனாட் பி யூஸ் அஸ் அ டூல் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. நீங்கள் டூலாக பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது இட் கேனாட் யூஸ் அஸ் அ டூல்னா நீங்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க டூலா. அப்போது ஒரு டிராக்கோனியனான பிஎம்எல்ஏ வச்சுக்கிட்டு அந்த ஈடியை வச்சுக்கிட்டு பிஎம்எல்ஏ ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர்ற அமைப்புக்கு பேர் தான் ஈடி. ஈடி தான் அரெஸ்ட் பண்ணுது சந்திரபாபு நாயுடுவை. அமித்ஷா தான் பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய அயோக்கியம் இவர் கையிலையா நீங்கள் ஸ்டேட்டை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு பேசுகிறாரு. அவர் கூட கூட்டணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் யார் அயோக்கியம் நீங்களோ, எந்த செயல் அயோக்கியத்தனமானது நீங்களோ அவரையும் விடுவிக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை செஞ்சிட்டீங்க. விடுவித்தது நீதிமன்றம், நீதிபதிகளை நீதித்துறையை குறை சொல்லவில்லை. அதில் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் வேண்டுமென்றே கோட்டை விட்டு அவர்களை வெளியே விடுகிறீர்கள் அப்படின்னும் போது தான் இது என்ன ஆகும்? களங்கம் மொத்தமாக நீதித்துறைக்கு தான் போகும். அப்போ ஒரு ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண், என்னை கேட்டால் அதிமுக்கியமான தூண், முதன்மை தூண் என்பது நீதிமன்றம். அதன் மீதே களங்கம் விளைவிக்கக்கூடியவர்கள் பாஜகவினர். களங்கம் என்றால் எப்படின்னா, அதை ஒரு விளையாட்டு சாமா மாதிரி, அதான் தான் டூல்னு நீதிமன்றமும் சொல்லிச்சு. அது ஒரு விளையாட்டு சாமா மாதிரி அதை பயன்படுத்தக்கூடிய போக்கைத்தான் எதிர்க்கட்சிகள் கண்டிக்கிறது. அதை கண்டிப்போம், கண்டிக்க வேண்டும். as long as we condemn it, we ensure that this country is on track on democracy. அதுதான் எங்களுடைய கடமை. சரி, அப்போ யார் வேணா தப்பு பண்ணி ஃப்ராட்தனம் பண்ணி எத்தனை கேஸ் வேணா வாங்கி உள்ளே போயிட்டு பாஜகவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாலோ இல்லை பாஜக கூட போய் சேர்ந்துக்கிட்டாலோ தப்பிச்சிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? அஃப்கோர்ஸ், ஆப்வியஸ்லி. இதில் டபுள் ஸ்டாண்டர்ட் ரெண்டு கருத்துக்கு வேலையே கிடையாது. பதிலே நான் எக்ஸ்ட்ரா சொல்ல விரும்பல. அது ரெண்டு கருத்துக்கு வேலையே கிடையாது. அது உள்ளங்கை நெல்லிக்கனி, எல்லாருக்கும் தெரியாது உண்மை, எல்லாருக்கும் தெரியாது உண்மை. இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லிட்டேன். சுவேந்த அதிகாரி, ஹிமந்தா பிஸ்வா சர்மா, நாராயண் ராணே, அவிஞா ஹவுசிங் ஸ்கேமு, வாட்டர் ஸ்கேமு, சாரதா ஸ்கேம், அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌஹானுடைய வியாபம் ஊழல்னு ஒரு ஊழல் நடந்துச்சு மத்திய பிரதேசத்தில். அந்த வழக்கில் 40 விட்னஸ் செத்து போனாங்க. விட்னஸ் 40 சாட்சிகள் காலி. செந்தில் பாலாஜி கேஸ்லாம் ஒரு புகார் கொடுத்த ஒருத்தன் செத்துட்டாங்கிறது பெரிய கேஸாக பேசினாங்க. 40 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு எதுவும் இல்லை. சிவராஜ் சிங் சௌஹான் சிஎம்மாக இருந்துட்டு போயிட்டார். என்ன பிஜேபிக்காரரு மத்திய பிரதேசில். அப்போ இதெல்லாம் என்ன, நீ பிஜேபியில் இருக்கிறியா, என்ன வேணால் பண்ணலாம். இதுக்கு என்னதான் ஒரு ஃபுல் ஸ்டாப்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஜனநாயகத்தின் கடமை. அதனால தான் ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, ஜனநாயகம் இல்லாத தேர்தலாக இருக்குது, 6% ஊழல் பண்ணுவியா, 60% மக்கள் செல்வா கூட வர்றான் பாரு நான் என்று தலைவர் ராகுல் காந்தி தயாராகி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. we will come across all these odds. இந்த எல்லா ஆட்ஸையும் we will come across and we will succeed and we will reinstate the democracy. சூப்பர் சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.